வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு 2.51 ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 5 + 55 + 555 அப் டு போய்கிட்டே இருக்குது என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சம் எழுதிக்கலாம். பார்த்திங்கன்னா 5 + 55 + 555 ப்ளஸ் அப் டூன்னு ஒரு சீரீஸ் போய்கிட்டு இருக்குது. ப்ளஸ் எண் உறுப்புகள் வர இதோட கூடுதல் காணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொடர் வரிசை. இது என்ன தொடர்னு பாருங்கள், கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையான்னு பார்த்தோம்னா இது கூட்டு தொடர் வரிசையும் இல்லை, பெருக்கு தொடர் வரிசையும் இல்லை. கூட்டு தொடர் வரிசைன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறதும் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே வேல்யூ வரணும். அந்த மாதிரி இது வரல. நம்ம பெருக்கு தொடரான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை என்ன செய்வோம்? டிவைட் பண்ணுவோம். தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணாலும் அது ஒன்று போல் இருக்கணும். அதான் பொது வித்தியாசம். அந்த மாதிரி இல்லை. அப்போ இது என்னது? கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லை, நமக்கு பெருக்கு தொடர் வரிசையும் இல்லை. நமக்கு அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசைக்கும் பெருக்கு தொடர் வரிசைக்கும் தான் ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி தொடர் வரிசைக்கு நம்ம ஃபார்முலா இல்லை. சரியா? அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? கூட்டுத்தொடராகவோ பெருக்கு தொடராகவோ மாற்றணும். அதுக்கு இந்த கணக்கு எப்படி செய்யணும்னா, இப்போது பாருங்கள் 5 + 5 அப்படி 555 + அப் டு n டேம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் பொதுவாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 5 வெளியில் எடுத்துக்கோங்க. 5 வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே என்னவா மாறும்? 1 + 11 + 111 + அப் டு n அப்படின்னு மாறும். சரியா? இப்போ இது உள்ளே வச்சு பெருக்கி பாருங்கள். 1 5 பெருக்கணும் 5, 11 5 பெருக்கணும் 55. இப்போ இந்த வேல்யூ மாறாமல் நம்ம 5 வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 1 வந்து நம்ம 9ஆக மாற்றணும். 9ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 9ஆல் பெருக்கணும். அப்போ 9ஆல் பெருக்கிறப்போ இந்த நம்ம என்ன பண்ணணும்? இந்த 9ஆல் 5 வகுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வேல்யூ மாறாது. அதனால் என்ன பண்ணுறோம்? 5/9 × 9 போட்டு உள்ள ஒரு ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n. சரியா? ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n டேர்ம். இப்போ பாருங்கள், இந்த 9ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இதோட மதிப்பு மாறாது, அப்படியே வரும். அதுக்கு தான் 9 வச்சு என்ன பண்ணியிருக்கோம்? வகுத்துருக்கோம். 9 வச்சு பெருக்கியிருக்கோம். இப்போ இந்த 5/9 மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த 9 வச்சு உள்ளே பெருக்குங்க. உள்ளே பெருக்கிறப்ப என்னாகும்? 9 + 99 + 999 + அப் டு ப்ளஸ் n டேம் அப்படின்னு வரும். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த 5/9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 - 1ன்னு எழுதலாம். சரியா? 10 - 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி 99 எப்படி எழுதலாம்? 100 - 1ன்னு எழுதலாம். 999 எப்படி எழுதலாம்? +1000 - 1ன்னு எழுதலாம். சரியா? அப்படியே போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n டேம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு குரூப்பாக பண்ண போகிறோம். இப்போ இந்த 10 100 1000லாம் ஒரு குரூப் ஆக்கிக்கணும். அப்போது இது எப்படி பண்ணணும்னா 10 + 100 + 1000 ப்ளஸ் அப் டு அப்படியே போய்கிட்டு இருக்கு ப்ளஸ் n டேம். சரியா? இதை ஒரு குரூப்பாக பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த -1 இருக்கா, அதை ஒரு குரூப்பாக பண்ணுறப்போ காமனாக எதை வெளியில் எடுக்கலாம்? மைனஸை வெளியில் எடுக்கலாம். மைனஸை வெளியில் எடுத்துட்டா உள்ளே என்ன ஆயிரும்? 1 + 1 + 1 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n ஆயிரும். சரியா? இது மைனஸை வச்சு உள்ளே பெருக்குங்க. இது -1 ஆயிருதா? பெருக்கிறப்ப -1 ஆயிருதா? அப்போ மதிப்பு மாறலை. அப்போ மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே 1 + 1 + 1ன்னு மாறுது. சரியா? இப்போ பாருங்கள் 5/9 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்ன ஆயிடுது? நமக்கு பெருக்கு தொடராக மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 நம்ம 10ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 10 வரும். அதே மாதிரி 1000 நம்ம 100ஆல் வகுத்தோம்னா 10 வருது. அப்போ இதை நம்ம என்ன மாற்றிட்டோம்? இந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன மாற்றிட்டோம்? பெருக்கு தொடராக மாற்றிட்டோம். இதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கோம்? 9 வச்சு வகுத்து 9 வச்சு பெருக்கி இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெருக்கு தொடராக நம்ம கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு பெருக்கு தொடருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? நமக்கு இந்த சைடு எழுதிக்கலாம் பாருங்கள். Sn = a × r-1/r-1. இதுதான் நமக்கு பெருக்கு தொடருக்கான ஃபார்முலா. சரியா? கூடுதல் காண்றதுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் a அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏங்கிறது என்னது? இதில்
10, முதல் உறுப்பு 10. இப்போ 6 அப்படிங்கிறது நமக்கு என்னது? இப்போ 100லேருந்து 10 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 10 வரும். 1000லேருந்து 100 நம்ம டிவைட் பண்ணாலும் 10 வரும். அப்போ 6ங்கிறது நமக்கு 10. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா படி இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏங்கிறது நமக்கு என்னது? 10. அந்த 10 அப்படியே எழுதுகிறோம். 6ங்கிறது நமக்கு என்னதான்? 10. r பவர் என்னங்கிறதுனால 10 அடுக்கு n மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். பை r மைனஸ் 1. ஆறுங்கிறது என்னது? 10 மைனஸ் 1. சரியா? இப்போ இந்த இதை மட்டும்தான் இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். சரியா? இந்த மைனஸ் இதுக்கு அடுத்து ஒன்று பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? 1 + 1 இது என்ன பண்ணணும்னா இப்போ 1 2 டைம் கூட்டினா 2 வரும். 1 3 டைம் கூட்டினா 3 வரும். 4 டைம் கூட்டினா 4 வரும். அதே மாதிரி n டைம் கூட்டினா என்ன வரும்? n வரும். அதனால மைனஸ் n அப்படின்னு போட்டு இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடுறோம். சரியா? இவ்வளவே தான் இனி ஆன்சர் வந்துடும் பாருங்க நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 5 9 அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? உள்ள இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ 10 அடுக்கு n மைனஸ் 1. 10ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 9 அப்படின்னு வரும். சரியா? மைனஸ் n. அடுத்து இந்த 5/9 வச்சு உள்ளே பெருக்கிடணும். இப்போ 5 வச்சு 10 பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 50ன்னு வரும். 50 × 10 அடுக்கு n மைனஸ் 1ன்னு வரும். இந்த 9 பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 9 81 அப்படின்னு வரும். சரியா? இந்த 5/9 வச்சு இந்த டேமையும் பெருக்கணும். இந்த மைனஸ் n இருக்கு இல்லையா? இந்த டேமையும் பெருக்கணும். அப்போ இந்த டேமை பெருக்கி இங்கே வச்சுருக்கோம். திரும்ப இந்த எண்ணை பெருக்கிறப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 5n/9 அப்படின்னு வரும். சரியா? இதுதான் நமக்கு ஆன்சர். இதோட நிப்பாட்டிக்கலாம். இதுதான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த சீரீஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பெருக்கு தொடராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் 9 வச்சு வகுத்து 9 வச்சு பெருக்கி நம்ம இந்த மாதிரி பண்ணி 2 குரூப்பாக நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிச்சுட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ நமக்கு இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குமாரி டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.